السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை 11 தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகளையும் நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா, தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, ஹாஜத்துக்கள் நிறைவேற வேண்டுமா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த சூறாவை 11 தடவைகள் அதே இருப்பில் இருந்தவாறு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததொரு முடிவை உங்களுக்கு தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் 30க்கும் அதிகமான தடவைகள் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் இந்த சூறாவிலே கேட்கின்றான். அதாவது, அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள், எதனை பொய்ப்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த சூரத்துர் ரஹ்மானிலே 30க்கும் அதிகமான தடவைகள் அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த ஆயத்தை ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு வழிமுறை, இமாம்கள் நமக்கு காட்டி தந்த மிகவும் சிறந்த ஒரு வழிமுறை. அதாவது, நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, நாம் ஏதோ ஒரு விடயத்தில் நாட்டம் கொண்டுள்ளோம், அந்த நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா, நாம் ஒரே இருப்பில் அமர்ந்தவர்களாக 11 தடவைகள் இந்த சூரத்துர் ரஹ்மானை ஓத வேண்டும். இன்றைய தினம் வியாழக்கிழமையுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் இதனை ஓதுவோம். அல்லது 2 ரக்காத் தொழுதுவிட்டு நம்மால் இதனை ஓத முடியுமா? அவ்வாறென்றால் அவ்வாறு நாம் ஓதுவோம். அதாவது, சலாத்துல் ஹாஜாவினுடைய தொழுகையை 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த சூறாவை 11 தடவைகள் ஓதிவிட்டு நாம் துஆ கேட்போம். அல்லது தொழ முடியாதவர்கள் இந்த சூறாவை மாத்திரமாவது 11 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக ஒரு நல்ல முடிவை நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.